ஒரே கதை, ஒரே ஹீரோ. 2 படம் நடிக்கிறாரு. ஒரு படம் ஹிட் ஆகுது, ஒரு படம் ஃப்ளாப் ஆகுது. இது எப்படி? வாங்க பார்க்கலாம். நடிகர் கார்த்தி பார்த்தீங்கன்னா, ஒரே கதைய வச்சு 2 படம் பண்றாருங்க. அதில ஃபர்ஸ்ட் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தவன தெரு. இந்த படத்தில அவரு என்ன பண்ணுவாரு, ஒரு திருடனா இருப்பாரு. ஒரு இடத்துக்கு திருட போவாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்ததுமே ஒரு லவ் வந்துரும். அதுக்கப்புறம் தான் தெரியும், அவங்கள வந்து அவங்க சொந்தக்காரங்க அவங்களோட பணத்துக்காக வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. பட் அவங்களோட ஆசை என்னன்னா, பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும். அதாவது ஒரு சிங்கர் மாரி ஆகணும். அப்படிங்கிற மாரி ஒரு ஆசையோட இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ நம்ம கார்த்தி, அதாவது திருடனா இருக்கிற கார்த்தி, ஹீரோயின கூட்டிட்டு வந்து அவங்களோட ஆசைய நிறைவேத்துனாங்களா இல்லையா? அப்படிங்கிறது தான் நந்தவன தெரு அப்படிங்கிற படத்தோட கதை. அப்படியே இன்னொரு படம் எடுத்துக்கலாமே, உன்னிடத்தில் என்னை கொடு. அந்த படத்தோட கதையும் லிட்டரலா இதே மாரி தான் இருக்கும். கார்த்தி பார்த்தீங்கன்னா, இந்த படத்திலே திருடனா இருப்பாரு. ஒரு இடத்துக்கு திருட போவாரு. அங்க ஹீரோயின மீட் பண்ணுவாரு. அங்கேயும் அதே மாரி சிச்சுவேஷன்ல ஹீரோயின் இருப்பாங்க. இவரு காப்பாத்தி கூட்டிட்டு வருவாரு. அவங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும். அதே மாரி பாட்டு பாடணும். அதாவது சிங்கர் ஆகணும் அப்படிங்கிற கனவு. இவரு அந்த இடத்துல அவரு ஹெல்ப் பண்றாரா இல்லையா? அப்படிங்கிறது கதையா இருக்கும். ஸோ ஒரே கதை தான் 2 படத்துக்கும். பட் ஃபர்ஸ்ட்டு சொன்ன அந்த நந்தவன தெரு படம் ஃப்ளாப் ஆகுது. அடுத்து சொன்ன இந்த படம் ஹிட் ஆகுது. இது எப்படி? ஆக்சுவலா நந்தவன தேரு படம் ஃப்ளாப் ஆனதுமே கார்த்தி வந்து ஓகே இந்த மாரி படம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிடுறாரு. ஆனா நம்ம விக்ரமன் யாரு? உன்னிடத்தில் என்னை கொடு படத்தோட டைரக்டர் விக்ரமன் இதே கதைய வந்து கார்த்திகிட்ட சொன்னதுமே, சார் நான் ஆல்ரெடி இந்த மாரி ஒரு படம் பண்ணிட்டேன். படம் வந்து பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு. நான் திரும்பவும் இந்த படம் பண்ணல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. பட் விக்ரமன் பார்த்தீங்கன்னா, அவர வந்து கன்வின்ஸ் பண்றாரு. இல்ல சார் அந்த படத்தோட கிளைமாக்ஸ் வந்து வேற மாரி இருக்கும். இந்த படத்துல கிளைமாக்ஸ் நான் மாத்திருக்கேன். இந்த படம் கண்டிப்பா வந்து நல்லாருக்கும். அந்த படத்துல கிளைமாக்ஸ் மட்டும் தப்பா போனதுனால படமே டோட்டலா ஃப்ளாப் ஆயிடுச்சு. பட் இந்த படம் நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கும். கண்டிப்பா நம்பி நடிங்க. அப்படிங்கிற மாரி ஒரு கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சாரு.